thank you, Lord Jesus, for giving us the grace to gather in your name to worship you, Lord. And Holy Spirit, be with us. And during the worship time, Lord, may your presence fill us, Lord. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவான் என்று நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் சிறிய கூட்டமாக இருந்தாலும் எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்ல தேவனாக இருக்கிறமைக்காக நன்றி அப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதியும். இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் ஆண்டவரே தேவைகள் உண்டு ஆண்டவரே. பட் அது மோர் தேன் தட் லார்ட், எங்கள் தேவைகளை நீர் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறீர். அதை நீர் எங்களுக்கு ஏற்ற வேலையில் தருகிற தேவனாக இருக்கிறீர். அதற்கு மேலாக ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்த ஆண்டவரே, may your purpose, may we know your purpose, what you have for us, and அதை செய்ய ஆண்டவரே எங்களை தயார்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ய போறதுக்காக நன்றி. Be with us, Lord, in the name of Jesus, amen. கரங்களை தட்டி போற்றி துதிப்போம் என் தெய்வ தேவனை என்ற பாடலை பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை எண்ணி கட்டுவோமா? Thank
உங்க சத்தம் கேட்க போது எங்க சத்தம் அல்ல. பார்க்கலாம் எவ்வளவு பேர் உரத்த சத்தமாய் இயேசு என்னும் நாமத்தை இன்னைக்கு உறக்க நம்ம பறைசாற்றப்ப நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள கட்டுகள் உடைய போகுது. கரங்களை தட்டி நாங்க எங்க மைக்க கீழே வைக்க போறோம். வெறும் உங்க சத்தம் உயர போகுது. கரங்களை தட்டி பாடுவோம். கரங்களை தட்ட தொடங்கலாம். You enter the gates with thanksgiving in our heart. Hallelujah, and courts with praises. அந்த நன்றியுள்ள இதயத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட இன்னைக்கு பார்க்கிறார். நம்ம இதயத்துல ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோமான ஆண்டவர் நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறார். ஒரு விசையாக can we just take a moment and think whether Lord I have the thanksgiving in my heart. எத்தனையோ சமயங்கள்ல ஆண்டவர் நம்மள சேனைக்குள்ள பாய செய்திருக்கிறார், மதுல தாண்ட வைத்திருக்கிறார். ஹalleluya. நம்ம எத்தனை பேர் எவ்வளோ டெஸ்டிமனி சொல்லலாம். இதோ இந்த சூழ்நிலையை கடந்து போன ஆண்டவர் என்னை இப்படி வழி நடத்தினார். இதோ எதிரிகள் சூழ்ந்திருந்தார்கள். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்றது. By his நம்ம என்ன பண்றோம்? We are jumping against the scale. We are running against the truth. Hallelujah. By his strength. இந்த பாடல் நம்ம பாடும்போது மான்கால்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். Hallelujah. மான்கால்கள் it can, the word says like the fact is 3 meters it can jump. Hallelujah. அவ்வளவாய் கர்த்தர் நமக்கு strength கொடுத்திருக்கிறார். Hallelujah. It's not by our own strength, it is by his spirit. Hallelujah. இந்த பாடலை பாடும்போது நம்ம ஒரு தேங்க்ஸ்கிவிங் ஹார்ட்டோட ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை நாங்க கடந்து வந்திருக்கிறோம், எங்களை தாண்ட வைத்திருக்கிறீங்க, எங்க மதில்களை ஆண்டவரே நீங்க தாண்ட வைத்திருக்கிறீங்க. அநேக தடவை இதோ நாங்க ட்ரூப் அகேன்ஸ்ட் நாங்க ரன் பண்ண வைத்திருக்கிறீங்க. கர்த்தர் நம்மளை இவ்வளவா நம்ம ஓடும்போது we will not get weary. When we run we will not get weary. When we walk we will not go tired. Hallelujah. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க வாக்குத்தத்தம். Hallelujah. கழுகுகளை போல கர்த்தர் நம்மளை உயர எழும்ப செய்திருக்கிறார். Hallelujah. இந்த பாடலை பாடும்போது ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க தாண்ட செய்திருக்கிறீங்க அப்படின்ற ஒரு நன்றியுள்ள இருதயத்தோட பாடி இதே நம்ம கடக்க போற காரியங்களுக்காகவும் நம்ம நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடலாமா? தந்திரையா மதில்களை தாண்டிடுவே
நீங்க எங்க நம்பிக்கையா இருக்கீங்க ஆண்டவரே. நீங்க எங்கள் புகலிடமா இருக்கீங்க பாப்பா. நன்றி தகப்பனே ஆண்டவரே. ஆண்டவரே விசுவாசமானது ஆண்டவரே நம்பப்படாதவங்க காணப்படாதவங்களும் இருக்குது ஆண்டவரே. அப்பா அந்த விசுவாசம் என்று கேடக்கு நாங்கள் பற்றி கொண்டு ஆண்டவரே நடக்க நீங்க உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே. மனிதர்கள் முன்பாக ஆண்டவரே நாங்கள் எந்த விதத்திலும் தலை குனிந்து போகாதபடி அப்பாண்டரே எங்கள் நித்தமும் உயர்த்தி வைத்து ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே தலை நிகழ் செய்த அழகு பார்க்கிற தகப்பன் நீர் அப்பாண்டரே. அப்பா சோத்ரம் ஆண்டவரே ஆண்டவரே 100% உண்மையே நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே. You are the same God yesterday today and forever ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா மால கூட ஆண்டவரே ஆண்டவரே மால கூட அந்த காரியம் எதுவும் இல்ல ஆண்டவரே. உண்மையே எங்க நம்பிக்கையா வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. அப்பா எல்லாரும் பாட்டு பாடலாம்.
The name above all names. இன்றைக்கு எந்த நோய்க்கு முன்பாக முடக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த காரியங்களுக்கு முன்பாக முடக்கப்பட்டிருக்கிறோமோ, God wants to remind you. ஒன்று யோவானில் சொல்லிருக்கபடி again and again John அவன் சொல்றப்ப ரிமைண்ட் பண்றான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்த அந்த வார்த்தை, அந்த powerful name of God is more powerful than ever to release you. எந்த நோய் படுக்கையில் இருந்தோம், எந்த காரியங்களுக்கு முன்பாக விடுவிக்கிறதற்கு to pave a way by the Red Sea. There is a God who is powerful. எப்பக்கமும் நெருக்க
What a beautiful name it is, our name of Jesus. Proclaim the names of God as God is going to break down every bondage amidst us, amidst your family, amidst your healing of your body. Let the healing let it pass amidst your family. Let it break every chain amidst your neck. Release that name in your situation this evening. As the Spirit of God moves, தேவாவியானவர் ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல வார்த்தையை ரிலீஸ் பண்ணுங்க. வாயில ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பாரேயானால் உங்கள் சூழ்நிலைகளை குறித்த தரிசனங்களை சொப்பனங்களை கத்த தந்திருப்பாரேயானால் அந்த வசனங்களை கத்த தந்திருப்பாரேயானால் அதை ரிலீஸ் பண்ணுங்க. ஓ ஹalleluya. அங்கே தேவாவியானவர் பலத்தை கிரியைகளை செய்வார். அங்கே தேவாவியானவர் பலத்தை கிரியைகளை செய்வார். There will be creative miracles in that situation. ஆண்டவர் creative miracles இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற நல்ல தகப்பனவர். You were the word that heals. Wonder God, hidden glory in creation. Now we live in you, Christ. What a beautiful day it is. What a beautiful day it is. The name of Jesus Christ, my King. What a beautiful day it is. Being of the living. What a beautiful day it is. The name of Jesus. We didn't want heaven without us. So Jesus, you brought heaven down. My sin was great. Sin was great. Love was great. What could separate us now? What a wonderful day. What a wonderful day. The name of Jesus Christ, my King. What a wonderful day it is. Oh, my compassion is. What a wonderful day it is. The name of Jesus. What a wonderful day it is. The name of Jesus. That's what I want. That's what I want you. And you're before you. Silence the voice of sin and pain. Heavens are roaring, the praise of your glory. For you are raised to life again.
the Jeevan, let the powerful name of God move amidst everyone's lives here, Father Lord. நேசித்தபோல் வழி நடத்தும் இயேசுவின் பிதாவே. மூன்று காரியங்கள் தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவருக்கும் தேவனாயிருக்கிறவர். என்னை போல ஒரு தேவன் உண்டோ என சொன்ன தேவன். அந்த ஜெபங்களை எல்லாம் அந்த வாரத்தில் நான் போன வாரத்தில் சொல்லித்த காரியங்களுக்கும் கர்த்தர் பலனை விடுதலையை கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தருகிறார். அதற்காக நன்றி சொல்வோம். விசேஷமாய் பாலாஜியும் ஷாஜினியோடைய குடும்பத்தின் வீசா காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். போன வாரத்தில் ஜெபித்தோம். கர்த்தர் அவருடைய மேல் அதிகாரிகளின் கண்களில் தயவை கட்டளையிட்டு இந்த வாரத்தில் அவருடைய வீசா எக்ஸ்டென்ஷனை கர்த்தர் அவங்க அங்கீகரிக்கும்படி அப்ரூவ் பண்ணபடி கர்த்தர் செய்கிறார். எல்லாரும் கரைகளை தட்டி நாங்கள் நாங்கள் சொல்லுவோம். அவருடைய அவர் ஜுரத்தை கேட்கிறவர். ஈவிங்ஸுடைய என்னுடைய மனைவி ஈவிங்ஸ், என்னுடைய மாமா பாஸ்டர் கேரள குவைத் பட்டணத்தில் லாஸ்ட் ஒரு 2 வாரங்களாய் ஊழியத்தில் நிறுத்தமாய் போய்விட்டு கடைசி நாள் கிளம்புவதற்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக இந்த போர் ஆரம்பித்ததுனால நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் சுகபத்திரமாய் அவர்கள் இந்த காலையில் இன்னைக்கு ஈவினிங்ல நம்முடைய ஈவினிங் டைம்ல ஆண்டவர் இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தார். ஆமாம். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்றோம். சில காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். பாலாஜிக்காக தொடர்ந்து ஜெபிங்க. அவங்க வீசா ரெனியூவல் யூஎஸ்ஏஸ்ல அப்ரூவல் எல்லா ஃபேஸ்லையும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படிக்கா கர்த்தர் கண்களில் அதிகாரிகளின் கண்களில் கர்த்தர் தயவை கட்டளையிடும்படிக்கா நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். சந்தோஷி சிஸ்டருக்காய் கசனுக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் அந்த கேன்சர் வந்து கர்த்தர் சுகமாய் அவரை விடுதலை ஆக்க வேண்டும். அந்த குடும்பம் இயேசுவை அறிந்து கொள்ளணும். அவர் இயேசுவை அறியாத ஒரு குடும்பம் இது நிமித்தம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து இந்த குடும்பத்தை கர்த்தர் தம் மண்டையில் இழுத்துக்கொள்ளணும். பிரதர் ஜெயசிங் காய், பிரதர் பிரபுக்காய், பிரதர் ஜெயசிங்க்கு அந்த வீசா காரியங்கள் எல்லாம் கைக்கு வரணும்னு ஜெபிப்போம். பிரதர் விஜயுடைய வீசா ப்ராசஸ் அவருடைய வேலைக்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்னும் பிரதர் பிரபுடைய கைகளில் இருக்கிற காரியங்கள் அது ஃப்ரோசன் ஷோல்டர் குணமாகும்படிக்காய் நாம் ஜெபிப்போம். சிஸ்டர் சின்னிதாவுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காய் நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கோம். கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். இன்னும் சொல்லப்படாத விஜய விண்ணப்பங்களின் உண்டு. அவர் அதையும் நம் ஆண்டுடைய சமூகத்தில் நேராக தூக்கி நிறுத்தி காட்டாத்துறையில் நாகர்கோயிலில் ஒரு சிஸ்டர் ஜெபத்திற்காய் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் ஜெபி அவருடைய மகள் மிகவும் சிறிய ஒரு குழந்தை, பெண் குழந்தை ஜோஷினி. அவர்களுக்கு ஓப்பன் ஹார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சர்ஜரின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆகவே அந்த குடும்பத்தை ஜோஷினி மனதில் வைத்து அந்த குழந்தைக்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் அந்த மகளையும் விடுதலை ஆக்கணும். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவளை குணமாக்கினார். He sent forth his word and healed them. அவர் கண்டவர்கள் எல்லாரின் மேலும் இந்த உலகத்தில் இருக்கும் பூமியில் நடக்கும்போது அவருடைய மனதுருகினான். அப்படிப்பட்ட மனதுருக்கத்தோடு நாம் ஒரு விஷயத்தை ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அந்த குழந்தை ஜோஷினின் மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய சுகமாக்குகிற கரம், விடுதலையாக்குகிற கரம், ஓங்கிய புயல் அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சனப்பொழுதிலே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Let your glory be revealed in that family of Father. உலகத்தில் இருக்கிற எல்லா மிஷனரிகளுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உடைய பாதத்தில் அவர்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் விசுவாசத்துல இன்னமும் மூன்ற கட்டப்பட்டு உமக்காய் இன்னும் தைரியமா திருவசனத்தை சகிக்க அவருடைய திருவை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய காலத்துல நாங்கள் எங்களை நாங்களே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க மகிமைப்படுங்க. நீ இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அப்படியே எல்லாரும் உட்காரலாம். ஓகே, தேவ சித்தத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில்
ஒரு முக்கியமான ஒரு பொதுவான தெய்வ சுத்தத்தை குறித்து அந்த லாஸ்ட் வீக்கில் நான் 1ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி பேசினேன். அந்த ட்ரஸ்டிங் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட், தேவனை முழு இதயத்தோடும் விசுவாசி, அவர் மேல் நம்பிக்கையா இரு என்ற பகுதியில் ஐ ஸ்டாப் இன் பிட்வீன். நான் அதை வேகமாய் முடித்துவிட்டு இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கும்படி விரும்புகிறேன். நான் பார்க்கும்போது லாஸ்ட் மார்ச் 1ஆம் தேதி சொல்லும்போது சொன்னேன், தேவன் மனிதன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறதல்ல. தாவீதை we took example of David. தாவீதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து பார்த்தோம். தாவீது எல்லாரும் சிறியவனாக இருந்தான், எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தான், குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தான். அப்படிப்பட்ட தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்று வாசிப்போம். ஆகவேதான் we should be very careful with when we deal with people. ஜனங்களை யாரையும் நான் அற்பமாய் எண்ணக்கூடாது. God can surprise you with whom he chooses. யாரை தெரிந்தெடுக்கிறார் என்பதை குறித்து God can surprise you. நிறைய நேரம் இவனெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துவாரான்னு நீங்க நினைக்கலாம். நான் அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். நான் சிறு வயதிலிருந்து அநேகரை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன். நான் சிறு வயதிலிருந்து வர்ஷிப் டீம்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் நான் அதை பார்க்கும்போது சொல்லலாம், ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப பரிதாபமாக பாடினதை போல தோன்றும். I have seen many people who are struggling with their singing, who are struggling with playing. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் பாருங்க, suddenly there will be some transformation that would happen. எனக்கு தெரிந்த ஒரு காக்காத்தில் ஒரு சின்ன தம்பி உண்டு. சில வருடங்களுக்கு முன்பாய் ஒரு யூத் மீட்டிங்கில் வாசித்து கொண்டிருக்கும் போது கடைசியில் அவங்க அம்மா முன்னாடி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அவங்க ஒரு பாஸ்டரோட மனைவி, அசிஸ்டன்ட் பாஸ்டரோட மனைவி என்று சொன்னாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, என் மகனுக்காக நீ ஜெபிக்க மாட்டீங்களா, ரொம்ப சேட்டை பண்ணுறான் பிரதர், அவனை கட்டுப்படுத்தவே முடியல, அவனை என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம், ஆனால் என் மகனை ஒரு சர்ச்சில் கூட உட்கார வைக்க முடியல, அப்படியே அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பான். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இவனை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவன்கிட்ட போய் இன்னைக்கு கேட்டீங்கன்னாலும் அவன் சிரிப்பான், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பையனாக இருந்தான். சில வருடம் மேபி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ திடீர்னு ரீசெண்டாக லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இந்தியா போயிருக்கும்போது he was playing keyboard. அவ்வளோ நேர்த்தியாக வாசிக்கிறதை நான் பார்த்தேன். அதுபோல் ஆண்டவர் அவன் மேலே ஒரு ஆராதனை அபிஷேகத்தை வைத்திருக்கிறத நான் பார்த்தேன். ஒரு இடத்துக்கு ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு இடத்துல சண்டே சர்வீஸில் பேசுவதற்காக இருந்தேன். அங்கேயும் அவன் வாசிக்க வந்தான், அவனும் ஓய்வு எடுத்துட்டு இருந்தான். தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறத பார்க்க முடியுது. You cannot put people down. தேவன் யாரை தெரிந்தெடுப்பார், யாரை தெரிந்தெடுத்து யாரை உபயோகிப்பார் என்று உங்களுக்கு தெரியாது. He can surprise you. அதான் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்ததை நாம் பார்த்தோம். அதுதான் நான் சொன்னேன். இப்பொழுதும் இந்த மாலை வேளையில ஒரு காலத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லும்படி வருகிறேன். God your heart, உங்களுடைய இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, that is in continuation with trusting in the Lord. ட்ரஸ்டுக்கு ஒருவரை நாம் நம்ப வேண்டுமானால் consistently to trust them we need to guard our heart. ஏன்னா நம் இருதயமானது மகா துருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. This heart, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது, தினமும் மாறிக்கொண்டே இருக்கும். அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்கும். அரை மணி நேரத்துக்கு முன்பாக ஒன்றை யோசித்து கொண்டிருக்கும், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வேற ஒன்றை யோசித்து கொண்டிருக்கும். இன்னொரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போதே பல இடங்களுக்கு நம்ம இருதயங்கள் சென்று விட்டு வந்து விடுவதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, God your heart, உன் இருதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். பாருங்க, ஒரு வசனத்தை நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்குள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த வசனம் நமக்கு நல்லா தெரிந்த வசனம் தான். பாருங்க, many times we draw conclusion about people pretty fast. ரொம்ப சீக்கிரமாய் ஒரு மனிதனை குறித்து we make conclusion. அவன் ஒரு 5 நிமிஷம் தான் பார்த்துட்டீங்க, அவன் ஒருவேளை ஒரு அன்னைக்கு பார்த்து ஏதாவது போட்டு வந்திருப்போம், பாங்க எவ்வளோ பெருமை பிடிச்சவன் தீத்தி தலைதான் இங்கே அப்படின்னு நினைப்போம். அவன் ஷூ போட்டு வந்திருக்க கூடாது, ஐயோ பாருங்க ஷூ எல்லாம் போட்டு வந்திருக்கான், அவன் பெரிய பெரிய ஆள் போல அப்படின்னு we make conclusion really fast, really fast, இல்லையா? Even when people gossip about other people, யாரோ ஒருவர் சொன்னதை வைத்துக் கொண்டு they make conclusion. அவங்க அப்படிதான், அவங்க ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க என்கிட்ட. ஆனா வேதம் என்ன சொல்றது தெரியுமா? மத்தேயு 18:16 ஈவன் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மத்தேயு 18:16
2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி. அப்படின்னா we need to have how many witnesses? At least 2 or 3 witnesses, even when you talk about people, right? And அதனாலதான் do not make any conclusion really fast. எந்த மனிதனை ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று நமக்கு தெரியாது. Okay, so if we want to walk in God's will for our life, உங்களுடைய இதுல முதல் இது, if we want to walk in God's will for our life, we must guard our heart and keep it pure and clean. அது பரிசுத்தமாய் காக்க வேண்டும், சுத்தமாய் காக்க வேண்டும். மத்தேயு 5:8 we all know that verse, blessed are the pure in heart for they shall see God. தேவனை தரிசிக்க வேண்டுமே ஆனால் என் இருதயம் சுத்தமானதாய் காக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களை வேதம் என்ன சொல்கிறது? they are blessed, they are blessed, they are prosperous, they will be made prosperous என்று வேதம் சொல்கிறது. வேதம் இன்னொரு காரியத்தை சொல்கிறது, உங்கள் இதயத்தில் நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கணும்னா, always thinking about the best about people. Everyone will have எல்லாரிடத்திலும் குறைகள் உண்டு. If you walk closer with them, you will eventually find hiccups in their life. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக இருக்கட்டும், நீங்க பக்கத்தில் நெருங்கி போய் கொஞ்ச நாள் இருந்து பார்த்தீங்கன்னா you will also find faults with them. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியர் 13:7 சொல்கிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். Every person comes as a bundle. There will be good, there will be bad, there will be ups, there will be down. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? அன்பு எதை சகிக்கும்? எதை சகிக்கும்? சகலத்தையும் சகிக்கும். அப்படின்னா it will endure their good and their bad. It will endure their highs and their lows. And when you guard your heart, think about the best among of the people. மனிதர்களை குறித்து, நாம் சுற்றி இருக்கிற ஜனத்தை குறித்து, நம்மோடு நடக்கிற ஜனத்தை குறித்து always have that mind frame. எதனால நாங்கள் இருதயத்தை காக்க வேண்டுமே ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்திற்குள்ளே பேசுகிறவராக இருக்கிறார். மெல்லிய சத்தத்தோடு ஆண்டவர் பேசினார் என்று பார்க்கிறோம். அவர் அந்த பெரிய காற்று அடித்தது, பெரிய மின்னல்கள் அடித்தது எல்லாவற்றும் இல்லை. ஆண்டவர் தெளிவான ஒரு மெல்லிய சத்தத்தின் ஊடாக கர்த்தர் பேசினதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படியா நம்முடைய இருதயம், it needs to be guarded so that we can listen to his voice. நிறைய நேரம் we are crowded. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா, அப்படியே மேகம் மாதிரி அப்படியே ஃபுல்லா நிரப்பி வச்சிருப்போம். கண்டது கழியது எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள இங்கிருந்து ஈரான் சிங்கப்பூர் போய் அங்கிருந்து நார்த் கொரியா வரைக்கும் போயிட்டு அது எல்லாவற்றையும் சிந்திச்சுட்டு வந்துடுவோம். our mind is crowded. அது என்ன சொல்றது? crowded. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் இச்சைகளினால் அது நம்முடைய இருதயத்தை நெருக்கி. இயேசுவான அந்த ஓமையை சொல்லும்போது கூட, ஒரு மனிதன் விதைக்கும்படி புறப்பட்டான்ங்கிற ஓமையை நாம் பார்க்கிறோம்ல, அதுல கூட ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அந்த முட்கள் அவனை நெருக்குகிறதுனால தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள நிலைப்படாமல் போய்விடுகிறது. அது தேவனுடைய வார்த்தை, it is crowding. தேவனுடைய வார்த்தை தான் it will affirm you, my dear friend. It will affirm you, it will encourage you. அந்த காலையில நீ வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது இந்த வார்த்தை உன்னோடு பேசி உன்னை தைரியப்படுத்துகிறது, உன்னை உற்சாகப்படுத்துகிறது, அந்த நாளைக்குரிய பலனை உனக்கு தருகிறது. ஆனா அந்த உலகத்தின் காரியத்தை நாம் இருதயத்தை நிரப்பி போட்டு போயானா, that's why God is saying, guard your heart. பாருங்க, the heart of spirit, God whispers to us in our heart. The heart of spirit should be kept in a peaceful and quiet condition so that we can ready to follow and fear him. அவரை சார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படி உங்களுடைய இருதயம் திறக்கப்படாது. ஓகே, இந்த இருதயத்தை நான் காத்துக் கொள்வதற்கு 6 காரியங்களை நான் லேயர்ஸ் என்கிற ஒரு பிரின்சிபல் எழுதியிருக்கிறேன். இது என்னுடையதல்ல, தயவுசெய்து அந்த அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கான யாரும் கேட்காதீங்க, அப்படி இல்லை. ஸோ இட்ஸ் அ பிரின்சிபல் that I read many years ago. பல வருடங்களுக்கு முன்பாய் I read this book and it had that principle. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். டு கார்ட் யுவர் ஹார்ட், உங்கள் இருதயத்தை காக்கும்படிக்கு இந்த 6 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். லேயர்ஸ். முதலாவது,
L stands for love God with all your heart. தேவனை உன் முழு இதயத்தோடும் என்ன பண்ணு? அன்பு கூறு. Love your God with all your heart. நமக்கு அது நிறைய வசனங்கள் உண்டு. உபாகமத்தில் ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று வாசிக்கும். மார்க்கில் இயேசுவானவர் பூமியில் இருக்கும்போதும் அதே காரியத்தை நியாயப்பிரமாணத்தில் முதலாம் கற்பனை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஓகே, ரெண்டாவது, how can I guard my heart? A stands for affirming words to encourage the heart. Affirming words to encourage the heart. உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை யாருக்கு பேசணும்? மற்றவர்களுக்கும் பேசணும். At the same time, you can talk to yourself from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு மேலாகவே நீங்க பேசிக்கொள்ள முடியும். அதை வாசிக்க முடியும். அதை உங்களுக்கு மேலாக பேசவும் முடியும். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில I have seen that many times that he speaks to himself. பாருங்க, சவுலினாலே துரத்தப்படும் போது வனாந்தரத்தில் he was in the desert, he was walking through wilderness, but he was talking to himself. என் ஆத்துமாவே நீயே தளர்ந்துகிறாய், நீயே உனக்குள் சேர்ந்துகிறாய். Why have you cast down my heart, my soul? தேவனை நோக்கி அமர்ந்திரு, அவராலே உனக்கு ரட்சிப்பு வரும். He was talking to himself. Talk affirming words to other people. மற்றவர்களிடத்திலும் உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசும். உங்களுக்கும் அது தேவை, ரொம்ப தேவை. இது நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். அதே 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இனிய சொற்கள் தேன் கூடு போல், ஆத்துமாவுக்கு மதுரம், எலும்புகளுக்கு ஔஷதம். It brings healing to the bones. எல்லாருக்கும் முக்கியம், ரொம்ப தேவை போன்ல ஸ்ட்ரென்த் இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு தெரியும். போன் பிரிட்டில் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு நன்றாக தெரியும். ஏதும் சொல்லுகிறது, you need pleasant words. That is healing to your bones. நீதிமொழிகள் 12:25 சொல்லப்பட்டிருக்கிறது, a good word will cheer you up. ஒரு நல்வார்த்தை அதை மகிழ்ச்சியாகும். எதை சொல்ல? இருதயத்தை மகிழ்ச்சியாகும். So speak affirming words from the word of God. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், இந்த வேதத்தில் அநேகம் ஆயிரமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. அதை can claim over your life and speak it over your life. Second, affirm yourself. மூன்றாவது why, layers-ல மூன்றாவது why, yield your heart to God. தேவனுக்கு நேராய் உன் இருதயத்தை திருப்பு. Yield your heart to God. தேவனுக்கு நேராக உன் இருதயத்தை திருப்பு. யோசுவா இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து, யோசுவா சொல்கிறான் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து, அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை நீங்கள் அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராய் திருப்புங்கள் என்று யோசுவா சொல்கிறார். அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு, whichever is foreign in my heart, I have filled with so many crap in my life. நான் சில மாதங்களுக்கு முன்பாக இந்த சம்பவத்தை சொன்னேன். நான் திரும்பவும் சொல்ல முடியவில்லை. ரெய்னா போம்கே அவங்க சொன்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன். ஒரு 10 அறைகள் உள்ள ஒரு வீட்டில் ஒரு மனிதன் தங்கி, நான் அதை சொன்ன உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். தினமும் பிசாசு வந்து போராடி கொண்டிருந்தான் அந்த மனிதனோடு. 10 அறைகள் உள்ள இடத்துல வீடு காலியாக இருந்தால் அவன் மாத்திரம் வந்தான், அந்த ஓனர் மாத்திரம் வந்தான். தினமும் வந்து நைட்டு 10-12 மணி ஆச்சுன்னா பிசாசு வந்து டோரை நங்கு நடிப்பான். He was knocking every day. He will walk out. There will be a huge fight. 12 மணிக்கு கடந்து போராடுவான் பிசாசோடு. எப்படியாவது கஷ்டப்பட்டு அவனை வெளியே தள்ளிட்டு கதவை முடிட்டான். அப்போ ஒரு நாள் இயேசு அந்த வீட்டுக்கு வந்தார். அப்போ அவன் போய் இயேசுக்கு சொன்னானா, ஆண்டவரே எங்கள் வீட்டில் தங்குங்கன்னு சொன்னானே. இயேசுவுக்கு ஒரு ரூமை கொடுத்துட்டு இவன் படுக்க போயிட்டான். அன்றைக்கு நைட்டும் the same Satan, the devil, he came. 12 மணிக்கு கரெக்டாக வந்தான். கதவை தட்டினான்.
டம்மன் போட்டு அடிக்கிறான். இவன் போய் கதவை திறக்கிறான். இவன் யோசிச்சே போறான், இயேசுக்கு தான் இடம் கொடுத்தனே, அவர் என்ன வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு போய் இவன் கதவை திறந்தான். அதே மாதிரிதான் போராடுறான். He fought with the devil. ரொம்ப நேரம் கழித்து அவன் வெளியே பிடிச்சு தள்ளி கதவை மூடிட்டு உள்ள வந்தான். காலையில் எழுதி நேரா இயேசுடைய ரூமுக்கு போனான். He went to Jesus and asked, why Lord, ஏன் வரவில்லை? இரவு முழுவதும் தான் சத்தம் கேட்டுக்குமே, நான் போராடி கொண்டிருந்தேனே. Jesus said, you just gave me one room, just one room out of your life. பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொரு ரூமா கொடுத்தான். கடைசியில் மாஸ்டர் பெட்ரூமா கொடுத்தான். 9 அறைகளை கொடுத்து விட்டான். ஒரு அறையை மாத்திரம் கொடுக்கவில்லை, ஏன்னா அந்த அறையில் அநேக காரியங்களை ஒழித்து வைத்திருந்தான். He had many dirty CDs, dirty books, எல்லாவற்றையும் ஒரு அறையில மாத்திரம் அடைத்து வைத்துவிட்டு, ஆண்டவரே, you have access to all the other 9 rooms, நீங்க அங்க எல்லாம் இருக்குங்க, அந்த ஒரு அறையை மாத்திரம் விட்டு விடுங்க என்று சொன்னான். The same night again the devil came. பிசாசு வந்தான், கதவை ஓங்கி தட்டினான். இவன் நினைத்து கொண்டா இப்போ இயேசு போவார், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ரூமே அவருக்கு ஆக்சஸ் இருக்கே, அவர் போகணுமே. அவர் போகவில்லை. He went, he fought. அவர் பிசாசை தள்ளி விட்டுட்டு ரொம்ப நேரம் கழித்து ரொம்ப டயர்டாகி வந்தான். இயேசு இடத்துல வந்தான். இயேசு சொன்னார், there is still one room left. உன் மனதிலே, உன் அறையிலே, உன் இருதயமாகிய அறையிலே there is one room left where there are dirty things that you have stored up, where there are dirty thoughts that you have stored up. அசிங்கமான காரியங்களை அந்த இடத்துல ஒதுக்கி வைத்திருக்கிறாயே, give me access to that room. அவன் சொன்னான், ஆண்டவரே நீ போக வேண்டாம், first நான் போய் clean. இயேசு சொன்னான், I will go and clean. He went. இயேசு போனாராம். எல்லாவற்றையும் எடுத்து புக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி தூர வீசினாராம். நெருப்பை வைத்து கொளுத்து விட்டு இப்போ அன்று இரவு 12 மணிக்கு நினைத்து போனா இப்போ பிசாசே வரமாட்டான்னு நினைத்தான். ஆனால் he still came. நைட் 12 மணி ஆச்சு, டம்ம போட்டு அடிச்சான். இயேசு அப்படியே he was இந்த ஓனர் he was waiting, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ ஒரு வெரி ஸ்மால், ஒரு ரொம்ப ஜென்டலாக ஒருவர் நடந்து போனார். அப்போவே பிசாசுக்கு தெரிஞ்சு விட்டது வேற யாரோ வராங்க, இவன் ரொம்ப அழுகடிச்சு ஓடி வருவான் என் சத்தத்தை கேட்டோன்னே. ஆனால் now there is a gentle person who is coming. அப்போ அந்த பிசாசு வெயிட் பண்ணி பார்த்தாங்க. இயேசு வந்து கதவை திறந்தார். திறந்தோன்னே பிசாசு சொன்னாங்க, சாரி ஜீசஸ், I have been to a wrong address. தவறான இடத்திற்கு வந்து விட்டேன் என்று பிசாசு சொன்னான். Why I am telling you is this: guard your heart with all that you have. எல்லாவற்றை கொண்டு உங்கள் இருதயத்தை காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுது. ஓகே, so yield your heart. உங்கள் இருதயத்தில் எந்த ஒரு காரியத்தையும் ஒழித்து வைக்காம, Lord, I will yield myself to you so that my heart is open towards you. நான்காவது, it's a very different thing. It's called exhale. Exhale na என்ன? Inhale na உள்ளே, exhale na breathing out. That means relax yourself. Military there is nowadays many people are talking about breathing exercise. I am not talking about that. Even military today they have something called asking them to take deep breaths. எதுக்காகனா many times they are fully stressed out, and just to activate their frontal mind, இங்க இருக்கிற the logical thinking, they need to activate rational thinking, activate பண்ணனும் சொல்லிட்டு even military people they do this kind of an exercise, taking deep breath, right? Relax. நான்காவது exhale. ஐந்தாவது release. Do not hold your bitterness in yourself. யாரையோ குறித்த கசப்பை உன் இருதயத்தில் வைத்துக் கொண்டிருக்காது. ரிலீஸ் இட். லெட் கோ அண்ட் லெட் காட். தேவனிடத்திலே அதை விட்டுவிடு. லெட் கோ அண்ட் லெட் காட். வாட் ஹி டஸ் பெஸ்ட். லெட் ஹிம் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் ஹார்ட். உன் இருதயத்தை அவர் மாற்றும்படி, உன் இருதயத்தை கர்த்தர் தொடும்படி. லெட் கோ அண்ட் லெட் காட். அநேகமாக we hold grudge, we hold bitterness in our heart. Many times God is not fighting your battle. Why? Because you are fighting your own battle. நீ உன்னுடைய போரை நீயே நடத்தி கொண்டிருப்பதனால God is not interested in fighting your battle. He will just watch until you come and yield yourself. I want to tell you, my dear friend, release whatever you have, whatever you have stored up in your heart. Let go and let God. Let God fight your battle.
தேவன் உங்களுடைய போரை நடத்திக்கிட்டோம், உங்களுடைய யுத்தத்தை நடத்திக்கிட்டோம். ஆறாவது லேயர்ஸ்ல எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிங் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ். தெரியும், அநேகம் எடுத்துக்காட்டை சொல்ல முடியும். எபேசியர் 5:19 அந்த வசனத்தை வாசிங்கன்னா, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லி உங்கள் இருதயங்களில் தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள். பவுல் சீலாவை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் சிறைச்சாலையின் நடுவில் இருந்த போதும் கர்த்தரை துதித்து பாடுகிறது நாம் பார்க்கிறோம். Sing spiritual songs. Guard your heart. Okay. Seek God with all your heart. உன் முழு இதயத்தோடும் தேவனை தேடு. எரேமியா 29 13-14 வசனங்கள் வாசிங்க. அதில் பார்த்தீங்கன்னா, தேவனை உன் முழு இதயத்தோடும் என்னை தேடி இருக்கிறானால் என்னை என்ன பண்ணுவீங்க, கண்டுபிடிப்பீர்கள். You will seek and you will find me. If you would seek me or search for me with all your heart. If you put God first above all other things, you will soon enjoy a rich, intimate relationship with Him. தேவனோடு ஒரு நெருக்கமான உறவை. If you put God first in everything, putting God first in everything, not after you have tried everything. எல்லாவற்றையும் நான் முயற்சி செய்து பார்த்துவிட்டு கடைசியில் நான் ஆண்டவரிடத்தில் வருவேன் என்றால் that will not work. Very beginning. ஆதியாகமம் 1:1 இப்படியாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? ஆதியாகமம் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்ததா? ஆதியிலே தேவன் வானம் பூமி. அந்த வசனத்தினுடைய இங்கிலீஷ் வாசி பார்த்தீங்கன்னா, in the beginning God. சொல்லுங்க, in the beginning God. There is a beautiful ஒரு டெப்தான தேவனுடைய ட்ரூத் அங்க இருக்குது. தேவனுடைய சத்தியம் அங்கே இருக்கிற வசனத்துல. In the beginning God. When you put God first in your life, in the beginning, when you wake up, you put God first. When you go into an exam, before you start anything, start with God. In the beginning God. Put Him first. அப்படியானா that's when miracles happen. இரண்டாம் வசனத்துல பாருங்க, தேவனுடைய ஆவியானவர் எங்க அசைவாடி கொண்டிருந்தார்? அந்த இடத்துல அசைவாடி கொண்டிருந்தார். In the beginning God. If you start your work, காலையில வேலைக்காக உங்களுடைய அறையில போய் உட்கார்ந்து, அல்லது வேலை ஸ்தலத்துல போய் உட்கார்ந்து லேப்டாப்பை திறக்கும் போதே தேவனிடத்துல கேளுங்க, Lord, give me grace today. Give me your potential. Give me your wisdom this morning. In the beginning God. அங்கே தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எவ்வளவு ஒழுங்கின்மையான சிச்சுவேஷனா இருந்தாலும், எவ்வளவு வெறுமையான காரியங்கள் இருந்தாலும், அங்கே தேவனுடைய ஆவியானவர் he will do supernatural miracles, creative miracles in your life. நீங்கள் எதிர்பார்க்காத அற்புதங்களை அந்த நாளில் பார்ப்பீர்கள். In the beginning God. So put God first in everything. Put God first in everything. Okay. Okay. சங்கீதம் 37:5 பார்க்கிறோம். Commit your way to the Lord. உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார், செவ்வாய்ப்படுத்துவார். Commit your way to the Lord and trust in Him, and He shall bring it to pass. யாக்கோபு 4:2 அநேகர் ஜெபித்து பலனில்லையே அப்படின்னு சொல்ற காரியங்களுக்கு பாருங்க, யாக்கோபு 4:2 நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணி நீ விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கவில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாததுனால, அப்படின்னா நான் ஜெபம் பண்ணாததுனாலயா? அப்படி அல்ல. Many times, there are things in my heart, or things in my life that would block or hinder my prayer. நான் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. எபேசியர் 1 16
11ஆம் வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நீங்கள் நித்தமும் தேடுங்கள். Seek his power, seek his strength, seek his face. அவருடைய முகத்தை அவர் நித்தமும் தேடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுது. Okay, for without me, நம்ம லாஸ்ட் வீக்ல பாஸ்டர் அவங்க ராபர்ட் ஜெயராஜ் பேசும்போது சொன்னாங்க, abiding in him, தேவனிடத்துல அவரை சார்ந்திருக்கிற, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய், அவர் மேல் சார்ந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். பாருங்க, வேதம் சொல்கிறது, for without me you can do nothing. You can do nothing. For without me you can do nothing. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அப்படி சொல்கிறது, தேவன் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாயிருக்கிறது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறான், அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன பண்ணுகிறார்? பலன் அளிக்கிறார். He rewards them. How does he reward? எப்படி ரிவார்ட் பண்றாரு தெரியுமா? வேதத்துல ரெண்டு சம்பவங்கள் இருக்கிறது. ஒன்று யோபு 42:10, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ரெண்டத்தனையாய் he rewards them. He brings back whatever was lost double-fold என்று பார்க்கிறோம். அதே ஏசாயால பார்த்தீங்கன்னா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, உன் வெட்கத்துக்கு பதிலாக, where you were put down, where your face was put down, where you were put to shame, that's when God will give you double honor. இரட்டத்தனையான பலனை தருகிறார். He gives and rewards people who trust in him. தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் அவர் பலன் அளிக்கிறார். அவர் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மோடு இருக்கிறார். இயேசு உங்களோடு இருக்கிறாரா? ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. நம்ம நிறைய நேரம் we are not able to hear him because we are not listening. நாம் கேட்பாததினாலே நமக்கு காதுகள் கேட்கவில்லை என்று சொல்லவில்லை. Because there are many noises in our life. நான் ஏற்கனவே சொன்னது போல, there are many noises in our life. We cannot hear from him if you are not listening, and he will not shout above the noise of your life. வாழ்க்கையில் அநேகம் காரியங்களினால் உங்கள் இருதயத்தை நிரப்பியிருப்பீர்களானால், God will not shout above those noises. We cannot hear from him, we are not listening. Okay, we need to clear the way. யோவான் ஸ்நானன் சொன்னார் பாருங்க, கர்த்தருக்கு வழி என்ன பண்ணுங்க? ஆயத்தப்படுத்துங்க. Clear the way, prepare the way. அன்றைக்கு யோவான் ஸ்நானன் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அன்றைக்கு ராஜாக்கள், அன்றைக்கு இருந்த கஷ்டம்ல ராஜாக்கள் வரும்போது அவர்கள் வழிகளில் இருக்கிற கற்கள் எல்லாவற்றையும் அகற்றுவாங்க, டு மேக் இட் பிளைன். அப்போ ராஜாவுடைய அந்த குதிரை வண்டியோ அது வந்து போவதற்காக they will make the paths plain. கொஞ்சம் பிளைன் ஆக்குவதற்காக கற்களை முற்களை எல்லாவற்றையும் தூக்கி they will prepare the way. அததான் யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறான், prepare the way for the Lord. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் we need to prepare way for him to come. தினமும் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது, Lord, is there anything that's blocking your arrival? Anything that's blocking that I cannot hear you clearly? Clear your way. When John spoke these words, he wasn't talking about roads. He was talking about their hearts. அந்த இருதயத்தை குறித்து பேசினார். இன்றைக்கும் ஆவியானவர் நம்மோட தான் பேசுறார். Clear your way in your hearts. உங்களுடைய இருதயத்தில் there are many distractions in this life. அதான் there are worries of life. உலக கவலைகளினால் உங்கள் இருதயம் நிரப்பப்பட்டிருக்கலாம். ஜீவனத்தின் பெருமையினால் உங்கள் இருதயம் நிரப்பப்பட்டிருக்கலாம். For the lust of the wealth, இந்த உலகத்தின் காரியங்கள் சுற்றின்பங்களுக்கு நேராக இருதயம் நிரப்பப்பட்டிருக்கலாம். Desire for other things. பாருங்க, these are the thorns. இதுதான் முட்கள். இது உங்கள் வழிகள் எல்லாவற்றையும் சேதப்படுத்திடும். God is saying, clear your way in your heart. These thorns, இந்த முட்கள் தேவனுடைய பிரசன்னத்தை remove பண்ணுவதில்லை, but it will crowd in your heart. It will crowd. So you can't expect any fruit. You can't expect any fruit. Okay. Many times, we think Christian life is performance. Yeah.
many times நான் 5 நிமிஷம் ஜாம் பண்ணிட்டேன்னா போதும், எல்லாம் முடிஞ்சிருச்சு, I will check the box and leave or walk off and leave. அப்படி அல்ல. Christian life is not about performance, it is about relationship. உறவை தான் வேதம் அதிகமாய் போதிக்குது, not your performance. Relationship. But this relationship எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா a time of worship. தேவனுடைய சமூகத்துல போகும்போது have some, just practical அவங்கள்ட்ட சொல்றேன், just have some time for worshiping the Lord. To have that connection with the Lord. அந்த பிரசன்ஸ்ல, தேவனுடைய பிரசன்னத்துல கனெக்ட் ஆவதற்கு just give some time. அப்படியே நேரா போனோம்னா நான் வசனத்தை வாசி அப்படியே ஜெபித்து வந்துடணும் இல்லை. Have some time to worship the Lord. Connection begins with that worship time, that moment. Maybe you can play some worship song. உங்களுக்கு பாட முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா just play some worship song and worship the Lord. Worship, that way your focus will shift towards God. Right? Before you start your quiet time. Because worship shifts your focus. Connection begins with worship. And then this presence will lead you to the word. In the பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்க ஆரம்பித்த பிறகு then it can lead you to the word, and the word will become real in your life. உங்க வாழ்க்கையில வசனத்தை வாசிக்கும்போது அதுவரைக்கும் இல்லாத வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவதை பார்ப்பீர்கள். This presence will lead you to the word. Worship without the word can drift into emotion. Verum worship will always lead you into emotion. There are many people who have fallen away from grace. தேவனுடைய பாதையை விட்டு விலகி போனவர்கள், வெறும் ஆராதனை செய்த ஆராதனை வீரர்கள் விழுந்து போனதை பார்க்கிறோம். The very prime example is in the Bible itself, Lucifer. Just worship, just singing will lead you away from God. It will lead you into an emotional state. But that worship leads you into presence, and the presence will lead you to the word. And if you are strong in the word, தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறோம். அதனாலதான் the word with அதே மாதிரி the opposite is also true. Worship without word will lead you into emotion. The word without worship can become dry. Both are necessary. நான் போன வாரத்தில் முடிக்கும் போது ஒரு சம்பவத்தை சொன்னேன், அதை சொல்லி நான் முடிக்க முடியும். There was a girl, ஒரு சிறு குழந்தை இருந்தார். We might have read it many places. She was in an airplane. Plane போய் கொண்டிருந்தார். There was a very severe turbulence, and everyone was shouting, and they were all calling out their own gods. தங்களுடைய தேவர்களை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தாங்க. எப்படி அந்த ஃப்ளைட் முடிஞ்சது போல பயங்கரமான டர்புலன்ஸ் இருக்கு, வண்டி ஆடுது. அந்த பொண்ணு எல்லாரும் அலறி கொண்டிருக்குமா, அந்த மகள் மாத்திரம் ஒரு ஓரமாக உட்கார்ந்து அவள் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு she was taking a nap, கொஞ்சம் படுத்து கொண்டிருந்தா, கொஞ்சம் தூங்கினா. எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம். இவளிடத்துல வந்து கேட்டாங்க முடிச்ச உடனே, hey what happened, இவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கியப்பா, இவ்வளோ சமாதானமா இருக்கிற, உனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையா? அவ சொன்னானா, hey the pilot who is driving this plane is my own dad. என்னுடைய தகப்பன், அவர் தான் இந்த விமானத்தை ஓட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆகவே நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆகவே தான் I am peaceful in my heart. Even through the storm I am peaceful because there is my Father who is leading me through. In the turbulence of life we can find peace by trusting God. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள், trust Him completely. நான் சொன்னது போல அந்த layers principle. How do you guard your heart? By loving God with all your heart. Speaking affirming words from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து speak affirming words to others, not just to you. And speak affirming words to yourself. தாவீது சொன்னது போல yield your heart. மூன்றாவது, நான்காவது, relax yourself in the presence of God. Then release whatever grudge or bitterness that you have. Release it, let go and let God, let Him fight your battle for you. அவர் உனக்காய் யுத்தங்களை மேற்கொள்ளட்டும், அவர் உனக்காய் யுத்தங்களை மேற்கொள்ளட்டும். Let go and let God. And then release everything that you have.
in your heart. Release the burden that you have back unto Him. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் நாம் அர்ப்பணித்தோம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ தண்ணீர், ஜீவ நீரூற்று புறப்படும் என்று வேதம் சொல்கிறது. Whatever is crowding your heart this evening, I don't know. You know, நீ தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற உனக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். There are things that are crowding your heart. My dear friend, the desires for this world, இந்த உலகத்தின் காரியங்கள் மேல் ஒரு ஆசை, ஆண்டவர் சொல்றார், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில முள்ளா இருக்கு. Desire for things, lust towards this world. உங்களுடைய எப்படி இருக்கிறது மாலையில ஆண்டவர் தொட்டு கொடுக்கிறேன். It's crowding your heart. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது, தேவனுடைய வார்த்தையை சரியாக கேட்க முடியாது. எப்படி ரிவார்ட் பண்ணுகிறார்? நீ வெட்கப்பட்ட தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறார். நீ வெட்கப்பட்ட இடத்துல வெட்கத்தனையான கனத்தை கத்த தருகிறான். ஏசாயா 61 வாசிப்போம். He rewards them. நீ அவரை நம்பினால் மாத்திரம் போதும், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. கிறிஸ்துவுக்காய் நீ எழுதி நடப்பிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் பலனை தராமல் போவதில்லை. Hallelujah.
உங்களுடைய சமூகத்துக்குள்ள எங்களை அழைத்துக் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். கிருபையால் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொண்டு முழுவதுமாய் எங்களை பற்றி கொண்டு எங்கள் இதயத்தை காத்துக்கொண்டு உடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கிறவர்களா. Oh, to hear you, to follow your voice, O Father. My sheep shall hear my voice. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொன்னீரே. நான் உங்கள் சத்தத்தை கேட்க உதவி செய்யும். Not to be crowded with the noises of this world, but to remove those thorns. அந்த முட்களை எல்லாம் எடுத்து போட்டு ராஜாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி சமூகத்தில் நித்தமும் வாழ உதவி செய்யும். நீங்க மகிமைப்படுங்க. நீ இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரும் கிடந்து நம்மை காப்பதாக. ஆமென். 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 In the article announcements, from tomorrow onwards we are going to have men's morning prayer, 5:30 to 6. It's online. Please join. And every week we have women's prayer fellowship on Saturday at morning 10 a.m. And Friday 27th we have the corporate prayer here. And 28th March is men's cricket and fellowship, 12 o'clock. Okay, please participate. எல்லாமே அந்த இதில் இருக்கு. Thank you Joel for printing this. எல்லாமே print பண்ணி கொடுத்துருக்காங்க. So it's really good. From one more announcement basically for this facility. இந்த ஃபெசிலிட்டி வந்து நம்மளுக்கு வந்தது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இட்ஸ் அவங்களோட பெரிய மனசுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி நம்ம டேக் கேர் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் தட் we all are responsible for this entire facility. என்ன நடந்தாலும் it will be coming back to us. So யார் எங்கே போனாலும் ஸோ டேக் கேர் as if it's your own home. நிறைய ஈவன் கிட்ஸ் மெயினாக ரெஸ்ட் ரூம் போகும்போது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் we see something happening and அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதபடி பார்த்துக்கணும். பிகாஸ் நம்ம செக் பண்ணுவோம், பட் ஸ்டில் it's each and everyone's responsibility to make sure that we take care of each and everything. That's humble request. And இதுக்குள்ளே எதுவுமே லைக் குப்பையோ இல்லை ஏதோ விளையாட்டோ அந்த மாதிரி விளையாடுறது இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் நம்ம ஃபெலோஷிப் ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நம்ம இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஹேவ் கேமராஸ் எவ்ரிவேர். ஸோ அதையும் பார்ப்பாங்க. ஸோ 3 months ஆகிடுது. ஸோ ஃபார் நோ கம்ப்ளைண்ட்ஸ். காட் இஸ் குட். ஸோ வி ஹேவ் டு மெயின்டைன் தட். Thank you very much. That's our fellowship. That's it.